வணக்கம். கணிதம்னா வெறும் நம்பரும் ஃபார்முலாவும் மட்டும்தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு நாம நாற்கரங்கள், அதாவது 4 பக்கங்கள் கொண்ட உருவங்கள் உலகத்துக்குள்ள போக போறோம். ஆனா போர் அடிக்கிற பாடப்புத்தக முறைப்படி இல்லாம நேரடியா ஒரு சூப்பரான நிஜ உலக புதிர வச்சு இத ஆரம்பிக்கலாம். நீங்க எப்பவாவது ஒரு மரச்சட்டத்தை உருவாக்கி இருக்கீங்களா? வாங்க, ஒரு தச்சரோட இடத்திலிருந்து இதை யோசிப்போம். புகழ்பெற்ற தச்சரின் புதிர் இதான். யோசிச்சு பாருங்க. ஒரு தச்சர்கிட்ட ரொம்ப மெல்லிய 2 மரப்பட்டைகள் மட்டும்தான் இருக்கு. அதோட முனைகளை ஒரு நூலால இணைச்சு கச்சிதமான ஒரு செவ்வக சட்டத்தை அவர் உருவாக்கணும். அவர்கிட்ட இருக்கிற ஒரு மரப்பட்டை 8 சென்டிமீட்டர் நீளன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு பெர்ஃபெக்டான செவ்வகத்தை உருவாக்க அவருக்கு என்னென்ன தேவை, இதை அவர் எப்படி செய்ய போறாரு? கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற கணிதம் ரொம்பவே ஆழமானது. இந்த புதிரை தீர்க்கறதுக்கு முன்னாடி செவ்வகம்னா என்னன்னு நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச அந்த அடிப்படை விஷயத்த கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். வழக்கமான வரையறை என்ன சொல்லுது? அனைத்து கோணங்களும் 90 டிகிரியாகவும் எதிரெதிர் பக்கங்கள் சமநீளத்திலையும் இருக்கிற ஒரு நாற்கரம் தான் செவ்வகம். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நாம தூய்மையான வடிவியல் தர்க்கத்தை பயன்படுத்தி இந்த பழைய வரையறைய முற்றிலுமா உடைச்சு ஒரு புது கோணத்துல செவ்வகத்தை மறுவரையறை செய்ய போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். தச்சர் கையில இருக்கிற அந்த 2 மரப்பட்டைகளும் உண்மையிலா நாம உருவாக்க போற செவ்வகத்தோட மூலைவிட்டங்கள், அதாவது டயகனல்ஸ். இந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி மூலைவிட்டங்கள் பத்தின 3 முக்கிய புதிர்களை நாம விடுவிக்கணும். முதல் கேள்வி, 2வது பட்டையோட நீளம் என்னவா இருக்கணும்? 2வது, அந்த 2 பட்டைகளையும் சரியா எந்த இடத்துல வச்சு ஆணி அடிக்கணும்? 3வது, அந்த 2 பட்டைகளும் குறுக்கிடும்போது அவற்றுக்கு இடையே எவ்வளோ கோணம் இருக்கணும்? வாங்க ஒன்னொன்னா பாப்போம். முதல் குறிப்பு, நீளத்தை கண்டறிதல். இத அப்படியே ஒரு துப்பறியும் கதை மாதிரி யோசிப்போம். தச்சர்கிட்ட உள்ள ஒரு பட்டை 8 சென்டிமீட்டர்னா இன்னொரு பட்டையும் கண்டிப்பா 8 சென்டிமீட்டரா தான் இருக்கணுமா? இது எப்படி லாஜிக்கா கண்டுபிடிச்சிருது? ரொம்ப சுலபம். செவ்வகத்தோட மூலைவிட்டங்கள் 2 பெரிய முக்கோணங்களை உருவாக்குது. இந்த 2 முக்கோணங்களுக்கும் ஒரே அடிப்பகுதி இருக்கு. அதோட செவ்வகத்தோட மூலைகள் 90 டிகிரிங்கிறதால 2 முக்கோணங்களுக்கும் சமமான கோணங்கள் இருக்கு. எதிரெதிர் பக்கங்களும் சமம். அதனால பக்கம் கோணம் பக்கம், அதாவது SAS விதியை பயன்படுத்தி இந்த 2 முக்கோணங்களும் ஒண்ணுக்கொண்ணு முழுமையா சமம்னு நாம உறுதியா நிரூபிக்க முடியும். இதோட அர்த்தம் என்ன? ஒரு பட்டை 8 சென்டிமீட்டர்னா அடுத்ததும் கண்டிப்பா 8 சென்டிமீட்டர் நீளத்துல தான் இருக்கணும். சூப்பர்! முதல் புதிரை நாம உடைச்சிட்டோம். இரண்டாவது குறிப்பு, சரியான சந்திப்பு புள்ளி. இப்போ அந்த 2 8 சென்டிமீட்டர் பட்டைகளையும் சரியா எங்க வச்சு ஆணி அடிக்கணும்? ஏதோ ஒரு மூலையிலையா? கண்டிப்பா கிடையாது. இதுக்கான விடையையும் ஜியாமெட்ரி ரொம்ப அழகா சொல்லுது. குறுக்கா வைக்கப்படுற பட்டைகள் சந்திக்கிற மையப்பகுதியில உருவாகிற சின்ன முக்கோணங்களை கவனிங்க. 2 கோடுகள் வெட்டி கொள்ளும்போது அதோட செங்குத்து எதிர்கோணங்கள் சமமா இருக்கும்னு நமக்கு தெரியும். இதோட செவ்வகத்தோடைய மூளை கோணங்களையும் சேர்த்தா நாம கோணம் கோணம் பக்கம், அதாவது AAS விதியை பயன்படுத்தலாம். இதன் மூலமா வெற்ற புள்ளியிலிருந்து முனைகள் வரைக்கும் உள்ள தூரம் எல்லா பக்கங்களிலும் சமம்னு நிரூபிக்க முடியும். சுருக்கமா சொல்லணும்னா வெற்ற புள்ளி அந்த பட்டைகளோட மிக சரியான மையப்பகுதியா இருக்கணும். இங்கதான் இருசம கூறிடல் அல்லது பைசெக்ட் அப்படிங்கிற ஒரு அருமையான கணித கருத்து வருது. அதாவது தச்சர் அந்த 2 மரப்பட்டைகளையும் மிக துல்லியமா அதோட மையப்புள்ளியில வச்சு ஆணி அடிக்கணும். 8 சென்டிமீட்டர் பட்டைனா சரியா 4 சென்டிமீட்டர் அளவு குறிக்கிற மையத்துல அவை ஒன்னையொன்னு வெட்டணும். இதத்தான் மூலை வெட்டங்கள் ஒன்னையொன்னு இருசம கூறுகின்றன அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது குறிப்பு, திசை திருப்பும் புதிர். இங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. பட்டைகள்ல மையத்துல ஆணி அடிச்ச பிறகு நாம அதை எந்த கோணத்துல வேணாலும் நகர்த்தலாமா? உதாரணமா ஒரு 60 டிகிரி கோணத்துல வெட்டுற மாதிரி வச்சா செவ்வகம் சிதைஞ்சிடுமா? நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. இத ஒரு டெஸ்ட் பண்ணி பாப்போம். பட்டைகளை கொஞ்சம் விரிச்சு அவற்றுக்கிடையே 60 டிகிரி கோணம் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ அந்த பட்டைகளோட 4 முனைகளையும் நூலால இணைச்சா நமக்கு கிடைக்கிறது கச்சிதமான செவ்வகமா இல்ல வேற ஏதோ ஒரு வடிவமா? கணிதம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? இத அப்படியே நாம நேரடியா சால்வ் பண்ணுவோம். எந்த ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிட்டாலும் அதோட 3 உள் கோணங்களையும் கூட்டுனா நமக்கு எப்போதுமே 180 டிகிரி கிடைக்கும் இல்லையா? இது உலகளாவிய கணித உண்மை. இந்த ஒரு சிம்பிளான விதியை வச்சுக்கிட்டு பட்டைகளோட முனைகள்ல உருவாகிற கோணங்களை நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். மையத்துல நாம செட் பண்ண தன்னிச்சையான கோணத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அது 60 டிகிரியா இருக்கலாம், இல்ல 80 டிகிரியா கூட இருக்கலாம். மைய புள்ளியால பட்டைகள் சமமா பிரிக்கப்பட்டிருக்கிறதால அங்க இரு சமபக்க முக்கோணங்கள் உருவாகுது. அதோட அடிப்பக்க கோணங்களை ஏன்னு வச்சுக்கிட்டா ஈக்குவேஷன் இப்படி வரும்: a + a + x = 180.
இந்த ஈக்குவேஷனை நாம தீர்க்கும்போது ஏவோட மதிப்பு 90 மைனஸ் x/2 அப்படின்னு கிடைக்கும். பக்கத்துல உருவாகிற இன்னொரு முக்கோணத்தோட கோணத்தையும் இதே மாதிரி கணக்கிட்டு ரெண்டையும் கூட்டுனா ஆச்சரியமா இருக்கும். விடை எப்போதுமே சரியா 90 டிகிரின்னு தான் வரும். இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மையத்துல இருக்கிற கோணம் 60 டிகிரியா இருந்தாலும் சரி, 45 டிகிரியா இருந்தாலும் சரி, முனைகளை இணைக்கும் போது அந்த மூலைகள்ல எப்போதுமே கச்சிதமான 90 டிகிரி கோணம் தான் உருவாகும். இன்னும் ஒரு அருமையான கண்டுபிடிப்புல மாபெரும் வெளிப்பாடு, செவ்வகத்தை மறுவரையறை செய்தல். இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய உண்மை நமக்கு புரிய வருது. மூலைவிட்டங்களோட கோணம் செவ்வகத்தோட விகிதாச்சாரத்தை மட்டும்தான் மாத்துது தவிர அதோட 90 டிகிரி மூலைகளை கிடையாது. அதாவது செவ்வகம் நீளமாகவோ இல்ல அகலமாகவோ மாறுமே தவிர மூலைகள்ல 90 டிகிரிங்கிறத மாறவே மாறாது. இப்ப பழைய மற்றும் புதிய வரையறைகளை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. 90 டிகிரி மூலைகளும் சமமான எதிரெதிர் பக்கங்களும் கொண்ட வடிவம்னு முன்னாடி நம்பணும். ஆனா இப்போ எந்த ஒரு நாற்கரத்துல மூலைவிட்டங்கள் சமநீளத்திலிருந்து ஒன்னு சரிபாதியா விட்டிக்கு அதுவே ஒரு கச்சிதமான செவ்வகம் அப்படின்னு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான புதிய வரையறைய நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இதனால என்ன பயன்னு நீங்க யோசிக்கலாம். இது வெறும் தியோரி கிடையாதுங்க. ஐரோப்பாவில இருக்கிற ப்ரொஃபஷனல் தச்சர்கள் கச்சிதமான சதுர சட்டங்களை உருவாக்க இதே மூலைவிட்ட முறையை தான் இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா நாடான மொசாம்பிக்ல விவசாயிகள் தங்களோட வீடுகளுக்கு அடித்தளம் அமைக்கும்போது ஒரு பெர்ஃபெக்டான செவ்வக வடிவத்தை கொண்டு வர 2 சமநீள கயிறுகளை எடுத்து நடுவுல கட்டுற இதே கணித முறையை தான் பயன்படுத்துறாங்க. கணிதமுங்கிறது வெறும் நோட்டு புத்தகத்துல மட்டும் இல்ல, அது நம்ம வீடுகளோட அடித்தளத்துல உயிரோட்டமா இருக்கு. நீதி, பகுத்தறிதல் மற்றும் உற்றுநோக்கல். இந்த தச்சரின் புதிர் நமக்கு ஒரு முக்கியமான தத்துவத்தையும் சொல்லிக் கொடுக்குது. உண்மையை கண்டுபிடிக்க 2 வழி இருக்கு. ஒன்னு உற்றுநோக்கல், அதாவது அப்சர்வேஷன். சில செவ்வகங்களை வரைஞ்சு அளந்து பார்த்து ஓ மூலைவிட்டங்கள் சமமா தான் இருக்கு அப்படின்னு ஒரு யூகம் பண்றது. ஆனா 1000 செவ்வகங்கள் அளந்தாலும் 1001வது செவ்வகத்திலையும் இது உண்மையா இருக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? அங்கதான் நமக்கு பகுத்தறிதல் அல்லது டிடக்ஷன் தேவைப்படுது. லாஜிக்கை பயன்படுத்தி ஒரு விஷயம் பிரபஞ்சம் முழுக்க எப்போதுமே உண்மைதான்னு நிரூபிக்கிறது தான் பகுத்தறிதல். இந்த அருமையான மேற்கோளை கொஞ்சம் கவனிங்க. ஒரு கூற்றை நியாயப்படுத்துவதன் அல்லது நிரூபிப்பதன் மூலம் மட்டுமே இந்த பண்பை நாம் உறுதியாக கூற முடியும். வெறும் யூகங்களை விட இந்த மாதிரி தர்க்கரீதியான நிரூபணங்கள் தான் நமக்கு உண்மையான அறிவாற்றலையும் நம்பிக்கையும் கொடுக்குது. நாம அதத்தான் இப்ப செஞ்சோம். இப்போ உங்க சுத்தி கொஞ்சம் பாருங்க. உங்க வீட்டு ஜன்னல், மேஜர், கதவு இது எல்லாத்துலயுமே இந்த தச்சரின் செவ்வக புதிர் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இனிமே அதை வெறும் பொருட்களா பார்க்காம கணித விதிகளால கட்டப்பட்ட கச்சிதமான நிரூபணங்களா பார்க்க ஆரம்பிங்க. உங்களை சுற்றியுள்ள வேறு எந்தெந்த அன்றாட அமைப்புகள்ல இது போல கணித நிரூபணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். தொடர்ந்து ஆராய்ங்க, சிந்திப்பதை கொண்டாடுங்க. சீக்கிரமே இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.